ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர்த்திஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா பிரெஞ்ச் ஃப்ரைஸ் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இன்னைக்கு பிரெஞ்ச் ஃப்ரைஸ் செய்யறதுக்கு நான் 3 உருளைக்கிழங்க தோல் சீவி எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த மாதிரி நீள நீளமா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணும் போது ரொம்ப மெல்லிசா கட் பண்ணிடாதீங்க, கொஞ்சம் தடிமனாவே கட் பண்ணிக்கோங்க. அப்பதான் ஃப்ரை பண்ணும் போது நமக்கு நல்ல ஷேப் கிடைக்கும். அடுத்துதான் பாத்தீங்கன்னா இந்த கட் பண்ணி வச்சிருக்கிறது எல்லாத்தையும் எடுத்து ஒரு கோல்ட் வாட்டர்ல நல்லா போட்டு கழுவிடுவோம். நம்ம கட் பண்ணதை அப்படியே வச்சிட்டோம் அப்படின்னா கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிடும். அந்த உருளைக்கிழங்கோட கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிடும். அதனால அதை நல்லா ஒரு கோல்ட் வாட்டர்ல போட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சிடலாம். எடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் மிதமான சூடு இருக்க ஹாட் வாட்டர் எடுத்துட்டு, ரொம்ப சூடு இருக்க வேண்டாம், லைட்டான ஹீட் இருந்தா போதும். அதுல ஒரு 2 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிட்டு நல்லா கலந்துட்டு அதுல நம்ம அந்த கழுவி வச்சிருக்கோம் இல்லையா, கட் பண்ணி கழுவி வச்சிருக்க உருளைக்கிழங்க அதுல சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அதோட இந்த லைட்டான ஹீட் இருக்கிறதுனால இதுலயே அந்த உருளைக்கிழங்கு கொஞ்சம் நல்லா வேகும். அடுத்ததா பாத்தீங்கன்னா அது எல்லாமே எடுத்துட்டு இப்போ நல்லா தண்ணி எதுவுமே இல்லாம அதை தொடச்சு எடுத்துடுறோம். நம்ம நீங்க உங்க வீட்டுல டிஷ்யூ பேப்பர் இருந்தாலும் அதை தொடச்சு எடுக்கலாம். டிஷ்யூ பேப்பர் பொறுத்தவரை நல்லா அதை தொடச்சு எடுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்படி இல்ல அப்படின்னா நல்ல சுத்தமான கிளாத் வச்சும் கூட நீங்க தொடச்சு எடுத்து வச்சுக்கோங்க. சுத்தமா எந்த ஒரு தண்ணி இல்லாம தொடச்சு எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம எண்ணெய் ஊத்திட்டு அதுல லைட்டான ஹீட் வச்சுக்கோங்க. ரொம்ப அதிகமான ஹீட் வச்சுக்க வேணாம். லைட் ஃபிளேம்ல வச்சு நம்ம இப்போ ஃப்ரை பண்ண போறோம். இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்க எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. லைட் ஹீட்ல இருக்கட்டும். அதிகமான ஹீட் வச்சீங்கன்னா நல்லா நமக்கு ஃப்ரை ஆகி நமக்கு எந்த மாதிரி வேணும்னு நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு வராது. அதனால லைட் ஃபிளேம்ல வச்சு ஃப்ரை பண்ணி இதை தனியா எடுத்து வச்சிடுங்க. இந்த கலர் வந்தா போதும், ரொம்ப கோல்டன் கலர் வர வேணாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஃப்ரை பண்ணும் போது இந்த அளவுக்கு இருந்தா போதும். அதை எண்ணெயில இருந்து எடுத்துட்டு அதுல இருந்து எண்ணெய் எல்லாத்தையுமே நம்ம தொடச்சு எடுத்துட போறோம். இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் ஒரு டைம் ஃபிளேம்ல கொஞ்சமான ஃபிளேம் வச்சுட்டு அதை ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு அதுல இருக்க எண்ணெய் எல்லாத்தையுமே தொடச்சு அது எல்லாமே ட்ரை பண்ணினதுக்கு அப்புறமா மறுபடியும் நம்ம எண்ணெயில போட்டு ஃப்ரை பண்ண போறோம். இந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா மறுபடியும் எண்ணெயில போட்டு நம்ம ஃப்ரை பண்ணலாம். அதுக்கு முன்னாடி லைட்டா நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்ககிட்ட கார்ன்ஃபிளவர் இருந்தா கார்ன்ஃபிளவர் லைட்டா ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ இன்னும் கிறிஸ்பியா இருக்கும், நல்லா மொறுமொறுன்னு நமக்கு டேஸ்ட் கொடுக்கும். நான் இன்னைக்கு உப்பு மட்டும் ஆட் பண்ணி இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ண போறேன். இந்த அளவுக்கு நல்லா கோல்டன் கலர் அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. கிட்டத்தட்ட நமக்கு பிரெஞ்ச் ஃப்ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இவ்வளவுதான். ஈஸியா நம்ம வீட்லயே செஞ்சு பார்க்கலாம். நீங்களும் உங்க வீட்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.